அனைவருக்கும் நல்ல சண்முகத்தின் அன்பு வணக்கம். வாத்தியார் கூலியை வைத்திருக்க வேண்டாம். ஔவையார் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய நுட்பமான உண்மைங்க. நமக்கு கல்வி கற்பிக்கிறாங்க, என்னும் எழுத்தும் கண்ணனை தகுன்றாங்க. அந்த கண்ணை திறந்து விடக்கூடிய ஆசிரியர் வாத்தியார். ஒரு தொழிலை கற்றுக்குறோம் அப்படின்னு அவங்களுக்குன்னு கொடுக்கக்கூடிய காணிக்கை கூலி அதை தராமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய தப்புங்க, மிகப்பெரிய பாவம். மாபாதகத்தில் இதுவும் ஒன்று. அவங்க எவ்வளவு அனுபவப்பட்டு படித்து அவங்க அதை கல்வியை கற்றுக் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீஸ், அந்த கூலி, அந்த காணிக்கை, அதை தராமல் ஏமாத்துறதுங்கிறது இருக்குது பாருங்கள். மகா இழிவான குணம் உள்ளவங்கள்ட்ட தாங்க அது இருக்கும். அது நம்ம தமிழர்கள்ட்ட இருக்கவே கூடாது. வாத்தியார் கூலியை வைத்திருக்காதுன்றார் ஔவையார். கண்ணை திறந்து உனக்கு பார்வையையும் ஒளியையும் கொடுத்துருக்காரு. இதை கற்றுக்கணும்னா நீ எவ்வளோ கை நாட்டாக இருந்திருப்ப, எவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கணும். அப்போ என்னையும் எழுத்தையும் சொல்லி கற்றுக் கொடுத்து அவர் வாத்தியாராக இருக்கார். வாத்தியார் எழுத்துக்கு மட்டும் இல்லைங்க, வீவன் ஒரு தொழில் எப்படி செய்கிறதுன்னு கற்றுக் கொடுக்குறாங்க. அவங்களுக்குள்ள கூலி காணிக்கையே கொடுக்கணும். ஒரு சிலம்பம் ஆடுறாங்க, அது ஒரு கலை தான். இசை அது ஒரு கலை தான். அது ஒரு குருவாக இருந்து கற்றுக் கொடுக்குறாரு இல்லையா, 5 வருஷம் 8 வருஷம் நல்லா அதுக்குள்ளே கூலி கொடுக்கணும் இல்லையா. சிலம்பம் கற்றுக்குறோம், அதுக்குள்ளே கூலி கொடுக்கணும் இல்லையா. நாட்டியம் அது ஒரு கலை, அதை கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த ஆசிரியருக்குள்ள கூலியை கொடுக்காம கற்றுக்க முடியுமா? ஸோ வாத்தியாருடைய கூலியை வச்சிருக்காதே அப்படிங்கிறது ஔவையாருடைய அட்வைஸ். நல்லா யோசிச்சு பாருங்கள். நமக்கு ஒரு நல்லது செய்கிறாங்க, அதற்கான கூலியை கொடுக்க மாட்டேன்னா அது எவ்வளோ ஒரு அல்பமான ஒரு வாழ்க்கை பாருங்கள். அது நம்ம தமிழ் சமுதாயத்தில் இருக்கக்கூடாது, குறிப்பாக அந்த தமிழ் மக்கள்கிட்ட இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்கு தான் ஔவையார் இதை நமக்கு சொல்லியிருக்காங்க. நன்கு உள்வாங்கி கொண்டு மிகச்சிறப்பாக வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.